இப்போது இந்த ஆன்மாங்கிறது சிவஞானம் அடைகிற ஆன்மான்னு சொன்னோம். அது எப்போ சிவபெருமானை குறிக்கிறதா ஆகும்? நந்தி குருவே சிவமென கூறினன் நந்தின்னு சொல்லுவார் திருமூலர். இப்போ குருவே சிவமென கூறினன் நந்தி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சிவபெருமானே சொல்கிறார். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினைன்னு ஒரு இடத்துல பயன்படுத்துவார். அப்போ மகவு அப்படிங்கிற விஷயம் நந்திக்கு மகன்னா அப்போ நந்தி சிவபெருமானை குறிக்கிறது. எப்போ அப்படின்னா மோட்சத்தை 4 விதமாக குறிக்கிறார். சாலோக, சாரூப, சாமீப, சாயுஜ்ய அப்படின்னு 4 விதமான மோட்சங்கள் இருக்குது மோட்ச நிலையில். சாலோகம்ங்கிறது என்னென்னா இறைவன் வசிக்கக்கூடிய உலகத்தில் வசிக்கிறது. இறைவன் கைலாசத்தில் வசிக்கிறான். அந்த கைலாசத்தில் நாமளும் வசிக்கிறது. அதில் என்ன சௌக்கியம் இருக்குது அப்படின்னா துக்கமே இல்லாத இடம், சகல சௌக்கியங்களும் இருக்கிற இடம். ஒரு எந்த விதமான ஒரு போக்குவரத்து, ஒரு மருத்துவ வசதி, ஒரு நீர் வசதி, ஒரு பாதுகாப்பு வசதி, மின்சார வசதி, இந்த மாதிரி இந்த கம்யூனிகேஷன் சொல்கிறால அதெல்லாம் இல்லாத ஒரு கிராமத்தில் வச்சா எல்லோரும் துன்பம். அப்படி தானே? ஒரு காட்டுக்குள்ளே மாட்டின்ட்டோன்னு வச்சுங்க, அந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் இந்த கைலாசங்கிறது என்னென்னா இறைவன் வாழக்கூடிய உலகம், சமஸ்த சௌக்கியமும் இருக்கும். அங்கே மரமாக இருக்கிறதே கல்பக விருட்சங்கிறான், அதுக்கு கீழே உட்காந்தாலே சமஸ்தமும் வருங்கிறான். அந்த மாதிரி இறைவன் வசிக்கிற உலகத்தில் வசிக்கிறதுக்கு பேர் சாலோகம்னு பேர். சாமீபம்னா என்னென்னா இறைவனுக்கு அருகாமையில் பணிபுரிதல். இறைவன் கண்ணில் படுற மாதிரி இங்கே அங்கே இருக்கிறது, அவருடைய நேச்சரத்தில் படும், சாமீபமாக இருக்கிறது. இப்போ என்ன அப்படின்னா இந்த பூதகணங்கள்லாம் இருக்குது, சிவகனுடைய சாமீபத்தில் இருக்குது. அவனுடைய புஷ்பத்தை எடுத்துன்னு போகும், முன்னாடி போகும், பக்கத்தில் இருக்கும். அது மாதிரி சாமீப அவஸ்தைன்னு பேர். சாரூபம்னா சிவபெருமானுடைய உருவத்தை தான் பெற்றிருப்பது. அது எப்படி இருக்கும்னா மான்மழு மாதிரியே இருப்பார். மான் மழு வச்சிருப்பார், கையை வணங்கின மாதிரி போட்டிருப்பார். சேர்ந்தறியா கையினன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லும் திருமுறை. இதை சிவபெருமான் தான் சேர்ந்து அறியாத கையினை உடையவன். வேறு யாரையும் அவன் வணங்கி கும்பிட்றது இல்லையா, அவனை தான் எல்லாருக்கும் பண்ணுவான். அப்போ இவர் கும்பிட்றார் அப்படின்னா நந்தி சேர்ந்தறியா, அப்போ இறைவனுடைய வடிவத்தை பெற்றிருப்பது. அந்த மாதிரி நந்தியை தான் சொல்லுவோம் அதிகார நந்தி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு மான் மழு 2 இருக்கும். சிவபெருமானுடைய ஆயுதம் அது, அதை வச்சுருப்பார். ஆனால் வணங்கின மாதிரி போட்டிருப்பார் அந்த நந்தி தன்மை வர்றதுக்காக. சில நேரங்களில் கோயில்களில் ஸ்தூல தேகம்னு சொல்லக்கூடிய மிக ராஜகோபுரத்தில் இடது பாகத்தில் அந்த சாமி இருக்கும், அதிகார நந்தின்னு பேர். அந்த அதிகார நந்திக்கு மனைவி இருக்கா, சுயம்பிரபான்னு பேர். அது வேற கருத்து. இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா பசுன்னா என்ன, நந்தின்னா என்ன, விஷபம்னா என்ன, அது எப்போ சிவத்தை குறிக்கும் அப்படி. இப்போ சாரூபம்னு பேர், இறைவனுடைய வடிவத்தை பெற்றிருத்தல். சாயுஜ்யம் அப்படின்னா இறைவனாகவே ஆகிவிடுவது. அப்படிங்கிற நிலையில தான் சாயுஜ்யம்னு பேர். அந்த சாயுஜ்யத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மாணிக்க வாசகர் தான் அந்த சாயுஜ்யம். நந்தியனுடைய அவதாரம். அவர் சாயுஜ்யம். தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்மை சங்கரா. இறைவன் தன்னை அவனுக்கு கொடுத்து விட்டான். தந்தது உன் தன்னை, அப்புறம் அவனை தான் எடுத்துக்கொண்டார். கொண்டது என் தன்னை. ஒரு அற்புதம் என்னன்னா இறைவன் அவனை நமக்கு கொடுக்குறான், ஆனால் நாம் அவனை எடுத்துக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிறத அவங்ககிட்ட கொடுக்கணும்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. மலம் இருக்குது, ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் முற்றிலுமாய் நீங்கியவர், சிவனை சாயுச்சியமாக பெற்றவர் மாணிக்க வாசக பெருமான். சிவபெருமான் ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு கூத்த பிரான் தான் வாகனத்தில் போகணும், இதுதான் ஆகம விதி. ஆனால் ஆவியுடையார் கோயிலில் மாணிக்க வாசகர் போவார். சதுர்த்தி அன்னைக்கு கணபதி போகணும் வழக்கம், ஆனால் அவர் தான் போவார். 10 நாள் உற்சவத்துலேயும் அவரே போவார். ஒரே ஒரு சாமி 10 நாள் உற்சவம். சோமாஸ்கந்தர் கிடையாது, அது பேர் என்ன, ஒரு சந்திரசேகரர் கிடையாது, இவெல்லாம் சிவம். ஆனால் இந்த சிவம் எல்லாமே மாணிக்க வாசகர் ஒத்துரு தான். அந்த மாதிரி சிவன் 2 கலந்து போய்விட்ட ஆன்மாவாக ஆகிற பொழுது சிவன் அப்படிங்கிற நாமாவளி நந்திங்கிற நாமாவளியோட பொருந்தும். சாயுஜ்யம், இறைவனோடு 2 எப்படி கலக்கணும் அப்படின்னா நெருப்போட கலக்கிற மாதிரி கலக்கும்.
நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பொறி சுற்றுற வழக்கம்னு ஒரு வழக்கம் இருக்குது. அதை வந்து வேகமாக அதில் அந்த பனைமரத்தில் இருக்கக்கூடிய எதையோ அதில் போட்டு அதை எரித்து வேகமாக சுற்றுவோம். அதுலேருந்து பொறி கிளம்பிகிட்டே இருக்கும். அதை சுழற்றுறது பழைய காலத்து வழக்கம். அந்த பொறி மாதிரி ஆன்மா, சிவபெருமான் பிழம்பு மாதிரி. இந்த பொறியாக இருக்கிறது சீக்கிரம் அழிச்சிடும், காற்றுக்கு கட்டுப்படும். ஒரு சின்ன விளக்கு காற்றுக்கு என்ன பண்ணும், கட்டுப்படும், அணைஞ்சிடும். ஆனால் பெரிய தீ பிழம்பு காற்றுக்கு வளர்ந்துடும். அப்போது சிவத்தன்மையை வளர்க்கின்றதாகிற தன் தன்மையை இழந்த ஒரு ஆன்மாவிற்கு நந்தி என்பது பெயர். அப்போ சிவனும் அவனும் ஒன்றுங்கிற மாதிரி தானே இருக்குது. அதனால தான் அந்த ஆன்மத்தன்மை முழுக்க போய் சிவனுக்கு உண்டான எல்லா தன்மையும் ஒரு ஆன்மாவுக்கு வருது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மோட்சம், சாயுஜ்யம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை ஒரு ஆன்மா அடையுமாயின் அதற்கு நந்தி என்றும் பெயர். அந்த நந்திக்கு சிவன் என்று பொருள். அப்போ தான் ஆன்மா நந்தி. அப்போது கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி எதை குறிக்கிறது அப்படின்னா ஆன்மாவை குறிக்கிறது. அது பசுவாக இருக்கணும்னா எந்த இடத்துல இருக்குது? இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா கைலாச வாகனத்தில் போட்டிருக்கிற பிற விலங்கு மாதிரி இருக்குது. அது தன்னுணர்வு பெற்ற ஆன்மாவாக எப்போ இருக்குது அப்படின்னா கோயில்களில் வாகனங்களாக வைக்கப்பட்டிருக்கிற நின்று கொண்டிருக்கக்கூடிய விஷபங்களாக இருக்குது. அதுக்கு என்ன தியானத்தில் சொல்கிறேன்னா விஷாந்திகர்னு ஒரு மூர்த்தி இருக்குது. சுவாமி என்ன பண்ணுவார், காலை மேலே ஏறி இருக்க மாட்டார். அந்த காலை வந்து இப்படி சாஞ்சுன்னு இருப்பார், அது மேலே இப்படி கையை வச்சுருப்பார். விஷாந்திகர் அப்படின்னு பேர். அதுதான் வந்து தன்னைத்தானே உணர்ந்த நிலை, நிற்கின்ற நிலை, ஒப்ப நிற்கின்ற நிலை. ஒரு ஆன்மா தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, தன்னை ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிறது, பாசங்களிலிருந்து நீங்கி தெரிந்து கொள்வது. சிவத்தை அறிந்து கொள்வது என்பது வேறு. அந்த சிவத்தை அறிந்து கொண்டு அதிலேயே ஆனந்தத்திலே திளைத்திருப்பது நந்தி. அதுதான் சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்கிறது. சிவத்துவம் அப்படிங்கிறது மாணிக்க வாசகர். அதுதான் உதாரணமாக சொல்லணும். சாயுஜ்யம், தானே அவனாய் அவனே தானாய் ஒன்றி விட்டிருக்கிற நிலையிலே சிவபெருமான் இருக்கின்ற நிலையைத்தான் சாயுஜ்யம். அந்த இடத்திலே நந்தி என்ற சொல் சிவபெருமானை குறிக்கும். ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் இவ்வளவு ரகசியத்தை நம்ம பெரியவா வச்சுருக்கா. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனை தருகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.